கோவையில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு அருள்மிகு பாலமுருகன் கோயில் தங்கத்தேர் திருவீதி உலா. அருள் வந்து ஆடிய பக்தர்கள். கோவை கணபதி ஓம் முருகன் காவடி குழு சார்பில் கோயம்புத்தூர் மாவட்டம் கணபதி பகுதியில் அருள்மிகு பிளேக் மாரியம்மன் கோவிலில் அமைந்துள்ள அருள்மிகு பாலமுருகனுக்கு தைப்பூச திருவிழா 32ஆம் ஆண்டு பழனி பாத யாத்திரை திருவிழா பிப்ரவரி 11 செவ்வாய்க்கிழமை அன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதிகாலை பால் அபிஷேக ஆராதனை வழிபாடோடு அருள்மிகு பாலமுருகன் தைப்பூச திருவிழா துவங்கியது. நண்பகலில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலையில் வள்ளி கும்மி ஆட்டம், குதிரை நடன நாட்டியம் உள்ளிட்டவை இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து அருள்மிகு பாலமுருகன் தங்கத்தேரில் எழுந்தருளி திருவீதி உலா புறப்பட்டார். இந்நிகழ்வின் போது ஜமாப், மங்கள வாத்தியம், தப்பாட்டம் உள்ளிட்டவை முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பினர். பக்தர்கள் பலர் அருள் வந்து சாமியாடினர். மேலும் பக்தர்கள் பலரும் வீதி எங்கும் மலர் தூவி தங்கத்தேரில் எழுந்தருளி திருவீதி உலா வந்த அருள்மிகு பாலமுருகனை பக்தியோடு வரவேற்றனர். பின்னர் பக்தர்கள் ஆறுமுக காவடி, விளையாட்டு காவடி எடுத்து பழனி நோக்கி பாத யாத்திரை புறப்பட்டு சென்றனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான ஆன்மீகவாதிகள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.